அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். கைது செய்யப்படும் வேல்முருகன் எம்எல்ஏ பதவி பறிபோகிறது. தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் தி. வேல்முருகன். இவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் மிக முக்கிய தலைவராக நெடுநாளாக வலம் வந்தவர். பின்பு பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து இவர் விலக்கப்பட்டதால் தமிழக வாழ்வுரிமை கட்சியை தொடங்கினார். சுயேட்சையாக போட்டியிட்ட இவர் தோல்வி அடைந்ததால் திமுகவோடு கூட்டணி வைத்து 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பண்ருட்டி தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். இவர் தமிழக மக்களின் நலனுக்காக தனது கட்சியை தொடங்கியுள்ளதாகவும் தமிழ் மண் சார்ந்த அரசியலை கையில் எடுப்பதாகவும் தொடர்ந்து கூறி வருகிறார். சமீபத்தில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் தொகுதி வாரியாக தேர்ச்சி பெற்று முதல் 2 இடங்களை பெற்ற மாணவியர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான நடிகர் திரு விஜய் அவர்கள் பாராட்டு விழா நடத்தியிருந்தார். இந்த பாராட்டு விழாவிற்கு தமிழகம் முழுவதிலும் இருந்து பல்வேறு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு 2 மண்டலங்களுக்கான அழைப்பு கொடுக்கப்பட்டு அந்த பாராட்டு விழாவும் நிறைவு பெற்றுவிட்டது. இந்த பாராட்டு விழாவின் பொழுது விஜயை பள்ளி மாணவிகள் கட்டிப்பிடிப்பது, முத்தம் கொடுப்பது அநாகரிகத்தின் உச்சம். தமிழ் மரபா இது? தமிழ் மரபு காற்றில் பறக்க தொங்கவிடப்பட்டு வருகிறது. இதுபோன்ற செயல்களை செய்வதை பெற்றோர்களும் ஆதரிக்கிறார்கள். இதை எவ்வாறு சகித்துக் கொள்கிறார்கள்? இது ஒருபோதும் நல்லதல்ல. இது போன்ற செயல்களை மீண்டும் தொடரக்கூடாது என கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். இந்த விமர்சனத்திற்கு மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த பல தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக தமிழிசை சவுந்தரராஜன், வேல்முருகன் இவ்வாறு பேசியிருக்கக்கூடாது, இது ஆபாசத்தின் உச்சம், இதுபோன்று பேசுவதை வேல்முருகன் நிறுத்தி கொள்ள வேண்டும். மேலும் விஜய் அவர்களை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுப்பது அந்தந்த மாணவர்களது சுய விருப்பம். மேலும் விஜயை அண்ணனாக கருதித்தான் அவ்வாறு செய்கிறார்களே தவிர மற்றபடி எதுவும் இல்லை. இது வேல்முருகன் போன்றவர்கள் பார்க்கும் விதம்தான் சரியில்லை என குறிப்பிட்டிருந்தார். இதேபோன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான திரு தொல் திருமாவளவன் அவர்களும் இதில் எந்த தவறும் இல்லை, விஜய் பாராட்டு விழா நடத்துகிறார், மாணவர்கள் அவர் மீது உள்ள பாசத்தின் உச்சத்தில் அவ்வாறு செய்கிறார்கள், இதில் கருத்து கூற எதுவும் இல்லை, இதில் தவறு எதுவும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என குறிப்பிட்டிருந்தார். இருப்பினும் வேல்முருகன் இவ்வாறு பேசியதை தமிழக வெற்றி கழகத்தினர் தொடர்ந்து கடுமையாக எதிர்த்ததோடு மட்டும் இல்லாமல் வேல்முருகன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் வேல்முருகனோ, என்னால் மன்னிப்பு கோர முடியாது, இதில் நான் எந்த தவறும் செய்யவில்லை, நான் நடப்பதை கூறினேன், தவறாக நடக்கிறது, அதை கூறினேன், இதில் நான் எதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என கூறியிருந்தார். இதனால் தமிழக வெற்றிக் கழகத்தின் பல்வேறு மாவட்ட நிர்வாகிகள் அந்தந்த பகுதிகளின் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார்கள். இந்த புகாரின் பெயரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் வழக்கறிஞரின் சார்பில் ஒரு புகார் தேசிய குழந்தைகள் நல ஆணையத்திற்கு தாவேகாவின் சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டிருந்தது. அந்த ஆணையமும் இந்த புகார் மனுவை ஏற்றுக்கொண்டு வேல்முருகனின் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த கடிதம் தமிழக ஆளுநர் மற்றும் தமிழக சட்டப்பேரவையின் சபாநாயகர் அப்பாவு போன்றவர்களுக்கு அனுப்பப்பட்டு விட்டதாகவும் மிக விரைவில் வழக்கு பதிவு செய்யப்படும் என்றும், வழக்கு பதிவு செய்யப்பட்டால் வேல்முருகன் கைது செய்யப்படுவார் என்றும் கூறப்படுகிறது. ஏனெனில் மாணவிகள் அனைவருமே 17 வயதை கடக்காதவர்கள். எனவே இவர் மீது போப்ஸ்கோ சட்டம் பாயும் என கூறப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இவர் பேசிய ஆடியோவும் ஆதாரமாக இணைத்து அனுப்பப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள காவல் நிலையத்தில் நூற்றுக்கணக்கானோர் மேலும் புகார்களை அளித்து வருகிறார்கள். இது மேலும் இந்த வழக்குக்கு ஆதரவு சேர்க்கும் வண்ணத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. இது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரான தி. வேல்முருகனுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. அவர் ஏற்கனவே மன்னிப்பு கேட்டிருந்தால் இதுபோன்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்காது. ஒருவேளை வேல்முருகன் போப்ஸ்கோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டால் அவரது சட்டமன்ற உறுப்பினர் பதவி பறிபோகும். ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கைது செய்ய வேண்டும் என்றால் ஆளுநர் மற்றும் சபாநாயகருக்கு முறைப்படி தெரிவிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதன் அடிப்படையில்தான் தற்பொழுது கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இது தமிழக வாழ்வுரிமை கட்சியினருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. நன்றி.